சார் இன்னைக்கு அதிமுகவினர் வந்து போராட்டம் நடத்துறாங்க. அதாவது நடக்கக்கூடிய இந்த தொடர்ல வந்து மொத்தமா அவங்க கலந்துக்கவே கூடாது அப்படின்னு சபாநாயகர் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி ஏறக்குறைய இவர் வந்து திமுகவுடைய பிரச்சார பீரங்கியாவே இருக்கிறாரு சபாநாயகர். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த தருணத்துல வந்து திமுக ஒரு போராட்டம் நடத்துது அப்படிங்கிறது கூட வெளியில தெரிஞ்சிருது. ஆனா அதிமுகவுடைய போராட்டம் வெளியில பெருசா தெரியல. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அது முக்கிய ஊடகங்கள் எல்லாமே வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்கு. இப்ப எடப்பாடி அவர்களுடைய தலைமையில வந்துட்டு அதிமுக இப்ப ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாமா? வீழ்ச்சியை சந்திச்சதுன்னா வீழ்ச்சியை நோக்கி வேகமா நகருது. ஓகே. மாநில அரசோட இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இது ரொம்ப நாட்களாக பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சொல்றாங்க, அதுக்கப்புறம் இல்லைங்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இப்போ இதுக்கு நீதிமன்றம் தடை விதிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன தடை விதிச்சால் நீங்க தடை விதிக்கும்னு சொல்றீங்க இல்லையா? தடை விதிச்சால் நல்லது. அண்ணாமலை அவர்கள் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கிட்ட 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டிருக்கிறாரு. சொல்லுங்க. அண்ணாமலை வந்து அடிக்கடி வந்து காமெடி பண்ற இடத்துல தான் வந்துடுறாரு. ஆனால் இது வந்து ஒரு காமெடியாக தான் இருக்க தவிர இந்த RS பாரதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த பேசுறதும். பாஜகவுடைய வாக்கு சதவீதம் கொஞ்சம் ஏறி இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் அண்ணாமலை அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலையோட அரசியல் தேர்தலுக்கு முன்னாடி நான் சொல்றது இந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி வந்து தவறாக தான் பண்ணியிருக்காரு, பின்னாடியும் தவறாக தான் பண்ணுறாரு. வணக்கம் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும். ஓகே சார். சார் இன்னைக்கு அதிமுகவினர் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. அதாவது நடக்கக்கூடிய இந்த தொடரில் வந்து மொத்தமாக அவங்க கலந்துக்கவே கூடாது அப்படின்னு சபாநாயகர் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி கள்ளச்சாராயம் தொடர்பான அந்த உயிரிழப்புகளை பற்றி பேச அனுமதிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. தொடர் முழுக்க பங்கேற்கக்கூடாதுன்னு சொல்கிறது சரியான விஷயமா? நிச்சயமா இல்லை. இந்த அரசை இப்படி நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அது குறிப்பாக இந்த சபாநாயகரை வந்து நம்ம அப்படி எதிர்பார்க்கவே இல்லை. ஏறக்குறைய இவர் வந்து திமுகவுடைய பிரச்சார பீரங்கியாகவே இருக்கிறாரு சபாநாயகர். நிச்சயமாக ஆரம்பத்தில் நம்ம இவர் வந்து கடந்த காலத்தில் இவருடைய அரசியல் வாழ்க்கை இதெல்லாம் பார்க்கணும், பொது வாழ்க்கை முற்றிலுமாக பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு முடிவெடுப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் அதை கடந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து யாருக்கு தான் ஆதரவாக இருக்கிறாருன்னு ஒரு குழப்பமாக இருக்குது. இப்போது எதிர்க்கட்சிகளை தான் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு முக்கியமான கள்ளச்சாராயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் இறந்த ஒரு விஷயத்தை வந்து தாராளமாக முதல் கட்டமாக இதுக்கு தான் முக்கியத்துவமே கொடுக்கணும். ரெண்டாவது வந்துன்னா அவங்க பதில் சொல்லவும் தயாராக இருக்கிறாங்க. முதலமைச்சர் வந்து பதில் சொல்லவும் கூட தயாராக இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல வந்து ஒரு இந்த மானிய கோரிக்கைகள்லாம் அப்புறம் பிறகு கூட வச்சோம். ஆனால் முதல்ல இது 60 பேர் உயிரிழந்த விஷயம், இதை முதல்ல பேசணும். அதை கடந்து எனக்கு என்ன சரி இப்படி தான் இருக்கிறார். ஒரு பக்கம் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கார். பார்த்தீங்கன்னா இவர் மனோ தங்கராஜ் வந்து 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் ஒரு விஷயத்தை பேச வராரு. இன்னும் சொல்லப்போனால் ஆளுங்கட்சிக்கு திமுக அரசுக்கு ஆதரவாக தான் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வராரு. ஆனால் அதே சமயத்தில் மத்திய அரசு சாடக்கூடியதாக இருக்குது. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அவரை பேசவே விடலை, கடைசி வரைக்கும் பேசவே விடலை. அவரும் வந்து என்னன்னா அந்த பேச்சு நேரத்துக்குள்ளே நான் முடிக்கிறேன்னு கூட சொல்கிறாரு. அந்த கொடுத்த நேரத்திலே நான் முடிக்கிறேன்னு கூட சொல்கிறாரு. ஆனால் அடுத்த கட்டத்தில் அவரை பேசவே விடலை. அப்படி இருக்கும்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு தான் ஆதரவாக இருக்கிறாரு? திமுக அரசுக்கு ஆதரவாக இருக்கிறாரா இல்லை மத்திய அரசுக்கு ஆதரவாக இருக்கிறாருன்னு சந்தேகமாக இருக்குது. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு இந்த சபாநாயகரை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. முற்றிலுமாக வந்து ஒரு ஜனநாயக விரோதத்துக்கு எதிராக தான் இவர் வந்து விரோதமாக தான் செயல்படுறாரு அப்படின்னு தான் பார்க்கறதா இருக்குது. இவருக்கு மட்டும் கிடையாது. கடந்த காலத்தில் நீங்கள் வேல்முருகனை வந்து எழுந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இவர் கடுப்பாவார். இப்போவும் அப்படி தான் போயிட்டுருக்கு. இவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாருன்னு தான் குழப்பமாக இருக்குது. இப்போ மனோ தங்கராஜ் வந்து திமுகவுக்கு வந்து ஆதரவாக தான் பேசுகிறார், தலைவரை வாழ்த்தி தான் பேசுகிறாரு, அப்படி தான் தொடங்குறாரு. ஆனால் அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டார் இவர் என்ன மத்திய அரசு சாடுறாரு சொல்லிட்டு. உடனே அவங்க என்ன செய்யறதுன்னா அவர் பேசவே விடாமல் தடுக்கிறாரு. சபாநாயகர் வந்து இப்படி ஒரு சபாநாயகர் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. கடந்த காலத்தில் சேடப்பட்டி முத்தையெல்லாம் வந்து வானலாவிய அதிகாரம் இருக்குன்னா சொன்னவர். ஆனால் அவர் கூட இப்படி நடந்துட்டாரான்னு தெரியல. ஓகே சார். அதே மாதிரி நான் சொன்னேன் அதிமுகவுடைய போராட்டம், யூஸ்வலாக ஒரு போராட்டம் நடக்குது அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய நியூஸாக இருக்கும். நிறைய பேர் திரள்றாங்க. குறிப்பாக அந்த கட்சி தொண்டர்களும் சரி, அதுக்கு ஆதரவாளர்களும் சரி நிறைய பேர் திரள்வாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வந்து திமுக ஒரு போராட்டம் நடத்துது அப்படிங்கிறது கூட வெளியில் தெரிஞ்சிருது. ஆனால் அதிமுகவுடைய போராட்டம் வெளியில் பெருசாக தெரியல. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? முக்கிய ஊடகங்கள் எல்லாமே வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்குது. அது காரணம் கேட்டால் இப்போ மீண்டும் நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டு தான் ஆகணும். ஜெயலலிதா அவர்கள் எடுத்த அரசியல் எடுக்கலை, அதுக்கு முக்கியத்துவம் இல்லை. இப்போ ஒரு விஷயம் வந்து நம்ம கேட்டால் இப்போ இந்த திமுக அரசுக்கு வந்து ஒரு எதிரான ஒரு எதிர்க்கட்சின்னு சொன்னால் எல்லா வகையிலும் வலிமையாக இருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் இருந்த அந்த முக்கியத்துவம் இல்லவே இல்லை. முக்கிய ஊடகங்கள் எல்லாமே வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்குது. சரி, ஆளுங்கட்சிக்கு தான் இப்படி தான் ஆதரவாக இருக்குது. இன்னொரு பக்கம் கேட்டால் மத்திய அரசுக்கு ஆதரவாகவும் சில ஊடகங்கள் இருக்குது, குறிப்பிட்டு கூட நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் அது சொல்கிறது அவ்வளோ நாகரிகமாக இருக்காது. ஆனால் வந்து ஒரு பக்கம் வந்து மத்தியில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்குது சில ஊடகங்கள், முக்கிய ஊடகங்கள். இன்னும் சில ஊடகங்கள் வந்து மாநில அரசுக்கு வந்து ஆதரவாக இருக்குது.
ஆனால் இவங்களுக்கு வந்து ஊடகங்கள் எதுவுமே ஆதரவாக இல்லை. இதை இந்த யூடியூப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷேர் பண்ணுறதுனால ஓரளவுக்கு தெரிய வருது. முக்கியமாக ஊடகங்கள் தான் காரணம். ஓகே, புரியுது. இன்னொன்று சொல்லுவேன்னு கேட்டால் ஐடி விங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது ஏடிஎம்கே. அதையும் நம்ம சொல்ல முடியும். இப்போ எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் வந்துட்டு அதிமுக இப்போ ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாமா? வீழ்ச்சியை சந்திச்சதுன்னா வீழ்ச்சியை நோக்கி வேகமாக நகருது, ஓகே, அப்படி சொல்லலாம். இந்த முழுசா வீழ்ச்சி ஆமாம், முழுசாக இல்லை, படிப்படியாக வந்து அதுதான் காரணம். அது காரணம் கேட்டால் எடப்பாடி அது காரணம் இல்லை. அங்கே வந்து ஃபவுண்டேஷன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. எம்ஜிஆர்ன்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை, ஜெயலலிதான்ற மிகப்பெரிய ஆளுமை வந்து கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க. அந்த கட்டுக்கோப்பில் வந்து பார்த்திங்கன்னா கட்டு அவிழ்ந்துச்சுன்றது கன்ஃபார்ம். ஆனால் வேகமாக சரியுதுன்றது உண்மை. அதை சரி பண்ணுறதுக்கான அந்த முயற்சியும் வந்து இவங்க ஈடுபடுற மாதிரி தெரியல. அந்த ஒருங்கிணைப்பாளர்னு வராங்க இல்லைங்களா, அவங்களும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்கிற மாதிரி தெரியவே இல்லை. இன்னும் கொஞ்சம் விரிசலை ஏற்படுத்துகிறவங்களா தான் இருக்கிறாங்களே தவிர ஒருங்கிணைக்கக்கூடிய சக்திகள் வந்து வெளியிலேருந்து வரணும். இப்போ கடந்த காலத்தில் நீங்கள் ஜா பிரிஞ்சத போது எம்ஜிஆர் இறந்த பிறகு ஒருங்கிணைக்கிற சக்திகள் வந்து வெளியிலேருந்து வந்தாங்க. வெளியிலேருந்துனா அது நீங்கள் வந்து சசிகலாவுடைய கணவர் எடுத்துக்க முடியும். இன்னும் வந்து அப்போது வீரமணி போன்ற இப்போ இருக்கார் திகா வீரமணி, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கி வீரமணி, இவங்கெல்லாம் மறைமுகமாக வந்து ஒருங்கிணைக்கிற வேலையில் இருந்தாங்க. மற்ற கட்சிகள் கூட சொல்கிறேன், பிற கட்சிகள் வெளியில் அதிமுக வெளியிலிருந்து சக்திகள். இப்போ இருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஒருங்கிணைக்கிறவங்க யாருன்னா புகழேந்தி, இவங்க பிளவை ஏற்படுத்தினவங்க தான் ஒருங்கிணைக்கிறோம் போது அது நம்பகத்தன்மையாக இல்லை. ஏன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து மீண்டும் வந்து சசிகலாவை வந்து சேர்த்துக்கிட்டு அல்லது ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கிட்டு ஒருங்கிணைக்கிற மாதிரியான நடவடிக்கைகளை வந்து இந்த அதிமுகவும் இல்லை. இப்போ தோல்வியை சந்திக்குது, சரிவை சந்திக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும், எடப்பாடிக்கும் தெரியும். ஆனால் மீண்டும் வந்து அவங்கள வந்து ஒருங்கிணைக்கிற அந்த எண்ணத்தில் வந்து எடப்பாடி தரப்புலையும் இல்லவே இல்லை. அதனால் வந்து அவங்க எப்படி இதை சரி கட்டணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, 2026 இந்த ஆட்சிக்கு எதிரான வாக்கு சதவீதம் வச்சு தான் நீங்கள் சொல்கிறீங்க. 2026 திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அலை இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து கூட்டணி கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய விஜய் ரொம்பவும் எதிர்பார்க்குறாங்க ஏடிஎம்கேல. ஸோ விஜய் வரலாம் அல்லது வந்து சீமான் வரலாம். இவங்களை இணைச்சி வேணா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சரிவை வந்து ஈடுகட்டலாம், இந்த வாக்கு சதவீதத்தை வந்து ஈடுகட்டலாம். நீங்கள் சரிவுன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? பர்சன்டேஜ். இந்த பர்சன்டேஜ் எப்படி வந்து ஈக்குவல் பண்ண முடியும்னா கூட்டணியில் வரக்கூடிய கட்சிகளை இணைச்சி வந்து நம்ம வந்து சரி கட்டலாம்னு நினைக்கிறாங்க. அன்றைக்குள்ள காலகட்டம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. கூட்டணி கட்சிகள் எவ்வளோ சீட்டு கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. 134 கேட்டு 100 கூட கொடுக்கலாம் எடப்பாடிக்கு, அது காலம்தான் பதில் சொல்லுவோம். ஏன்னா வரக்கூடிய கட்சிகள் அப்படி தானே இருக்குது, அதனால் அப்படியே இருக்கலாம். அப்போ யார் சிஎம்ன்றது தெளிவாக தெரிஞ்சிடும். 134 கேட்டு 100 சீட்டு எடப்பாடி கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் வேகமாக வந்து கட்சி வந்து ஒரு சரிவை நோக்கி நகருது கன்ஃபார்ம். ஓகே சார். அதே மாதிரி மாநில அரசோட இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இது ரொம்ப நாட்களாக பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் இல்லைங்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இப்போ இதுக்கு நீதிமன்றம் தடை விதிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அரசியல் சட்டம் 246 சொல்ல வர்றது என்ன? இதில் என்ன சிக்கல்? தடை விதித்தால், நீங்கள் தடை விதிக்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா, தடை விதித்தால் நல்லது என்ன கேட்டால் சொல்கிறேன். ஏற்கனவே இங்கே நம்ம வந்து சாதியால் பிளவுபட்டிருக்கிறோம், சரிங்களா? நீங்கள் பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா கூட நம்ம சாதியால் தான் வீழ்த்தப்பட்டோம். இப்போ அந்த சாதி வாரி கணக்கெடுப்பு பண்ணும்போது பல கட்சிகளோட முழக்கம்னு கேட்டால் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைலாம் வந்து பேசின கட்சிகள் எல்லாமே வந்து கேட்டால் ஒரு கட்டத்தில் வந்து கேட்டால் அவங்க அந்தந்த சாதிக்குள்ள அந்த எண்ணிக்கை அல்லது வலிமை அது வந்து தெரிய வரும், அது மூலமாக நினைக்கிறாங்க. ஸோ ரிசர்வேஷன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து கோரிக்கைகள் எழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாதி அடிப்படையில் சமூக நீதி அடிப்படையில் கொடுத்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த சமூகம் நீதினாலே அந்த சமூக நீதிக்கு பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா சாதிய வேறுபாடுகள் இருக்க தான் நம்ம பார்க்குறோம். இனி வரும் காலங்களில் வரக்கூடிய சந்ததிகள் வந்து அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விட்டுறணும் தான் நான் நினைக்கிறேன். அதனால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மூலமாக என்ன விளைவு வரும்ன்றதை யாருமே சொல்ல மாட்டாங்க. இதன் மூலமாக என்ன பெரிய மாற்றம் என்ன நிகழப்போகுது அது யாராவது தெளிவாக சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். நானும் கூட யோசித்து பார்த்தேன். இதன் மூலமாக என்னென்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் சாதிய பாகுபாடு தான் இருக்கும். ஏற்கனவே இருக்கிறது இன்னும் கூட கொஞ்சம் பாகுபாடு வந்து அதிகமாக தான் இருக்குண்ணா. ஸோ அதனால் என்ன கேட்டால் இனி வரும் காலங்கள் வந்து முற்றிலுமாக வந்து சான்றிதழ்லாம் வந்து வந்து சாதியை எடுக்கணுன்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது மீண்டும் வந்து இது மாதிரியான வந்து நீதிமன்றம் எந்த அடிப்படையில் வந்து இந்த தீர்ப்பு இந்த மாதிரி தடை விதிக்குன்றது தெரிய வரல. ஆனால் அப்படி தடை விதித்தால் வந்து நல்லது தான் நினைக்கிறேன். ஓகே சார்.
இப்போ அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கிட்ட 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டிருக்கிறாரு. இந்த கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக பேசும்போது தப்பாக பேசிட்டாங்க அப்படிங்கிற கோவத்தில் வந்து அவர் கேட்டிருக்காரு. ஒருவேளை அந்த 1 கோடி ரூபாய் வந்துச்சு அப்படின்னா கருணாபுரத்தில் வந்து மறுவாழ்வு மையம் அமைக்க போகிறதாகவும் சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவங்களுக்குள்ள எப்போவுமே RS பாரதி அவர்களுக்கும் சரி, அண்ணாமலையும் சரி, எப்போவுமே இவங்க 2 பேருக்குள்ள ஒரு காமெடி நிகழ்த்துவாங்க ஏதாவது ஒன்று. அது நமக்கு ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரிங்களா? இப்போ யார் வந்து 1 கோடி ரூபாய் வந்து கொடுக்கணுன்றது வந்து இப்போ பெரிய கேள்வியாக இருக்குது. இது உண்மையிலேயே அரசுக்கிட்டேருந்து இவர் கேட்குறாரா, இல்லை RS பாரதி பாக்கெட்லேருந்து இவர் கேட்குறாரா? சரி, மறுவாழ்வு மையம் என்ன பண்ணுவார் சொல்லுங்கள். அண்ணாமலை வந்து அடிக்கடி வந்து காமெடி பண்ணுற இடத்துல தான் வந்துடுறாரு. அந்த என்ன மறுவாழ்வு மையம் வைப்பார்? முதல்ல அதுக்குங்க மறுவாழ்வு மையம்னா என்ன பண்ணுவார் அதை முதல்ல சொல்லணும். ரெண்டாவதுங்க இன்னொன்று விஷயம் கேட்டணும். நீங்கள் போதைக்கு மறுவாழ்வுனா நீங்கள் வந்து கள்ளக்குறிச்சியில் மட்டும் எங்களோட தமிழ்நாடு முழுவதுமே வைக்கணும். ஆல்ரெடி எல்லாமே வந்து ஒரு மருத்துவமனைகள், சில மருத்துவமனைகள் இதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் இது வந்து ஒரு காமெடியாக தான் இருக்க தவிர இந்த RS பாரதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த பேசுகிறதும், அதுக்கு வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா அவரை சாடுறதும் இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. ஏற்கனவே வந்து இப்போ வந்து RS பாரதி இவர் மீது வழக்கு தொடர்கிற கதையெல்லாம் இருக்குது, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ அதனால் இது வந்து ஒரு காமெடியாக தான் கலந்து போனோம் தவிர இதில் வந்து அதை 1 கோடி ரூபாய் கேட்குறதுன்றதெல்லாம் வந்து என்ன சொன்னீங்க, அதுவும் கேட்கலாம். நீங்கள் RS பாரதி கிட்ட கேட்காதீங்க, திமுக தரப்பில் கேளுங்க. இது வந்து இது வந்து ஒரு கேமாக இது ஏற்கனவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேதனை இருக்குது. ஏதோ இந்த இப்போ நம்ம இந்த சில காட்சிகள்லாம் நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி வந்து செட்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது சில காட்சிகள். அண்ணாமலையோட காட்சிகள் பார்த்து பார்க்கும்போதுனா அந்த ஒரு பெண் வந்து அழகுது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அரசியல் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. யாருமே இப்படி ஒரு வந்து ஒப்பாரியை நம்ம பார்த்ததே கிடையாது. அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துல ஒரு சோகமான ஒரு இடத்துல அரசியல் பேசுகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் என்னென்னா இது வந்து முழுக்க இது வந்து ஒரு அரசியல்வாதிகளுக்குள்ளே வந்து ஒரு வாத விவாதத்தில் ஒரு காமெடியாக நினச்சி கடந்து போயிடணும். ஓகே சார். இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டா கூட இப்போ கடந்த தேர்தலில் பாஜகவுடைய வாக்கு சதவீதம் கொஞ்சம் ஏறி இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் அண்ணாமலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அண்ணாமலை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ கிடைக்கிற இடத்துலலாம் வந்துட்டு பாஜகவை முன்னிறுத்தணும், பாஜக வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய இடத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அரசியல் பண்ணுறாருன்னு எடுத்து அப்படி நினச்சிருந்தாருன்னா அவர் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவர் போட்டிட்டு இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம் கிளியராக சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ணாமலையோட அரசியல் தேர்தலுக்கு முன்னாடி, நான் சொல்கிறது இந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி வந்து தவறாக தான் பண்ணியிருக்காரு, பின்னாடியும் தவறாக தான் பண்ணுறாரு, இப்போவும் தவறாக தான் பண்ணுறாரு. நீங்கள் கடந்த காலத்தில் ஈரோடு தேர்தலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனித்து போட்டிகிட்ருக்கணும், தனித்து போட்டிடல. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இணங்கி போயிருந்தீங்க கேட்டிங்கன்னா நிச்சயமாக இப்போ இருக்கிற இந்த ரிசல்ட் வந்து மாறி இருக்கும். ஒரு 10 சீட்டு வரைக்குமாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து கூட்டணியிலே கிடச்சிருக்கும், அதிமுக கூட்டணியோடு சேர்ந்து கிடச்சிருக்கும். அதை வந்து நழுவ விட்டது வந்து முழுக்க அண்ணாமலை தான். ஆனால் தேர்தலுக்கு பிறகு வந்து நீங்கள் சொல்லலாம், இப்போ வந்து அண்ணாமலை எண்ணிக்கை வந்து பதவியிலிருந்து மாற்றவே இல்லை, இப்போ அவர் தான் வந்து மாநில தலைவராக இருக்கிறாரு, அப்போ இவருடைய முடிவெல்லாம் அவங்க ஏற்றுக்கிறாங்க, பாராட்டுறாங்கலாம் சொல்லலாம். ஆனால் வேறு வழி இல்லை. தேர்தல் முடிவு வந்து அவங்களுக்கு பின்னடைவுன்னு தெரியும். ஒரு 10 MP கிடச்சிருந்தாக்கா இன்றைக்கி மிகப்பெரிய வலிமையாக இருந்திருக்கும். நிதிஷ்குமாரை பற்றி யோசிக்க வேண்டிய வந்து அவசியமே இருந்திருக்காது. ஆனால் வேறு வழி இல்லாமல் தோல்விக்கு பிறகு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அண்ணாமலை முடிவை வந்து அவங்க ஏற்கனவே ஏற்றுக்கிட்டாங்க. முன்னாடி ஏற்றுக்கிட்டாங்களா? தேர்தலுக்கு முன்னாடி ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஏற்றுக்காதனால தான் கடைசி வரைக்கும் அவனுக்கு ஜன்னல் திறந்துருக்குனாரு, கதவும் திறந்துருக்குனாரு, அப்புறம் 2த்தையும் இடிச்சிடுறேன்னாரு. நீங்கள் எப்போனாலும் அப்போ அந்தளவுக்கு பலவீனமாக தான் இறங்கி வந்தாங்க. ஆனால் வந்து ஏடிஎம்கே தரப்பில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஓகே. அப்போது வந்து கேட்டால் இவருடைய அண்ணாமலையோட அரசியல் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இப்போ இங்கே இருக்கிற வந்து கேட்டால் வளர்ச்சியை நோக்கிலாம் இல்லவே இல்லை. கணக்கு வேணால் காட்டலாம். பல கட்சிகளை கூட்டணி சேர்த்தனால இவ்வளோ வாக்கு சதவீதம் வந்து ஏறி இருக்குது. மீண்டும் சொல்கிறாங்க தனித்துன்றாங்க. தனித்து அவங்க எங்கே போட்டிட்டாங்க? தனித்து போட்டிடவே இல்லை. நீங்கள் இப்படி சேர்த்து சொல்லலாம். நீங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பார்த்திங்கன்னா 4% வந்து அவங்க வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து 11% ஆகிட்டீங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஆனால் அந்த 11%ல் யாருடைய வாக்குகள்லாம் இருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும். அங்கேயும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வாக்குகள் இருக்குது, ஜான் பாண்டியன் அவருடைய வாக்குகள் இருக்குது, புதிய நீதி கட்சிகளோட வாக்கு இருக்குது, இன்னும் பல கட்சிகளுடைய வந்து வாக்குகள் அங்கே இருக்குது. அப்படி மாதிரி கேட்டால் வந்து வளர்ச்சி அடையவே இல்லை. பிஜேபி வளர்ச்சி தான் இன்னும் ஒரு என்ன சொன்னால் என்னை விட இன்னும் கொஞ்சம் ஒருத்தர் கிளம்பி வந்திருக்கிறார், இன்னும் விளக்கமாக சொல்லுவார், நேர்காணல்கள்லாம் கூட அவர் வருவார். திருச்சி சூர்யாவை சொல்கிறேன். அதனால் வந்து கேட்டால் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்றது இனிமேல் அவர் பேசுவார்.